காற்றாலை. உழைத்தால் அனைத்தும் நம்மை நாடி வரும் என்பது பொன்னையனின் நம்பிக்கை. ஆம், அவரின் நம்பிக்கை வீண் போகவில்லை. பலரும் பல வாய்ப்புகளுடன் பொன்னையனை தேடி வர ஆரம்பித்தனர். காற்றாலை என்பது காற்றின் சக்தியை மின்சாரமாக மாற்றும் ஒரு சாதனம். இது நாம் பயன்படுத்தும் காத்தாடிகளைப் போல பல மடங்கு எடை கொண்டதாகவும் பெரிய இறக்கைகள் உடையதாகவும் பிரம்மாண்ட தோற்றத்துடன் காணப்படும். இப்படிப்பட்ட காற்றாலை திட்டம் இந்தியாவில் முதல் முறையாக மைக்கான் தனியார் நிறுவனம் ஒன்று 1986 தொடங்கப்படுகின்றது. 1986 தொடங்குவதற்கு முன்பாக மைக்கான் நிறுவனம் 1984 டெஸ்ட் விண்ட்மில் ஒன்றை ஆரம்பிக்கின்றனர். அவ்வாறு தமிழ்நாட்டில் முதலாக தேர்வு செய்யப்பட்ட இடம் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு. பொன்னையன் அந்த சமயத்தில்தான் மின்சார கோபுரம் அமைக்கும் பணியில் தமிழகம் முழுவதும் தீவிரமாகவும் பேரும் புகழோடும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். பொன்னையனை பற்றி கேள்விப்படும் விண்மில் அமைக்கப் போகும் நிறுவனம் பொன்னையனை அணுகுகின்றனர். முதலில் மனிதர்களை மதிக்கும் தன்மை கொண்ட பொன்னையன் அவர்களின் நோக்கத்தை பற்றி காது கொடுத்து கேட்கின்றார். மனித முகங்களுக்காக, தன்னை மதித்து வந்தவர்களுக்காக விண்மில் அமைத்துக் கொடுக்கும் பணியை ஒத்துக்கொள்கிறார். நிறுவனத்தார் சொன்னதுபோல் இரவு பகல் பாராமல் தன் நம்பிக்கைக்குரிய வேலையாட்களை வைத்துக்கொண்டு ஒரு காத்தாடியை முடித்துக் கொடுக்கிறார். அதற்கான நியாயமான சம்பளத்தையும் தனக்கும் தன் ஆட்களுக்கும் வாங்கிக் கொண்டு அதை வேலை செய்த ஆட்களுக்கு பிரித்து கொடுக்கிறார். அந்த வேலையை முடித்து கொடுத்த பொன்னையன் மின்சார கோபுரம் அமைக்கும் பணியில் மீண்டும் மூழ்கி போகிறார்.